கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்மை வாழ்ந்திருக்க பண்ணும்படி தேவனாகிய கர்த்தர் தமது இரக்கத்தை நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுடைய இரக்கம் நமக்கு எப்படி கிருபையாய் வந்து வாய்க்கிறது என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக்கி யாக்கோபின் வம்சத்தோடே கூடி கொள்ளுவார்கள். கவனிங்க, ஏதோ ஒரு காரியத்தினால் அல்லது பாவத்தினால் அல்லது தேவ சித்தத்தினால் அல்லது சாபத்தினால் ஏதோ ஒரு காரியத்தினால் தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு அடிமைத்தனம் காணப்பட்டு தங்கள் சொந்த தேசத்தில் அவர்கள் தாபரிக்க முடியாமல், தங்கள் சொந்த தேசத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்க முடியாமல், சிதறடிக்கப்பட்டவர்களாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு தேவன் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில், நமது வாழ்க்கையில் எத்தனை அலைச்சல்கள் காணப்படுகிறது தெரியுமா? கடந்த நாட்களிலே நான் மூணார் பட்டணத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு சகோதரியை பார்த்தேன். அவர்கள் சந்தோஷமாக என்னிடத்துல, அண்ணே ஜோமனுங்கண்ணே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க தலையில் கை வச்சு ஜோமன்னு ஆரம்பித்தேன். கத்த சொன்னார், இவள் வெளியே சிரித்து கொண்டு உள்ளே அழுது கொண்டு இருக்கிறாள். இவள் வாழ்க்கையிலே கண்ணீர்கள் நிரம்பி இருக்கிறது. அநேக போராட்டங்களும் அலைச்சல்களும் காணப்படுகிறது என்று சொன்னார். அந்த சகோதரிக்கு நான் ஜெபித்து சொல்ல சொல்ல அந்த சகோதரியும் அழ ஆரம்பித்தார்கள். அவர்களோடு கூட இருந்த ஒரு சில சகோதரர்களும் அழ ஆரம்பித்தார்கள். உடனடியாக ஜெபித்து முடித்த பிறகு சொன்னாங்க, உண்மைதான், வெளியே சொல்ல முடியாத காயங்கள், போராட்டங்கள், அழுகையின் பள்ளத்தாக்குகள், வேதனைகள் என் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, அவர்கள் தனக்கு இருக்கிற பிரச்சனையை யாரிடத்திலும் சொல்லல. பட் தேவன் அதை கண்டார், தேவன் அதை விசாரிக்கிறார். தேவன் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை சமாதானமாக உன் தேசத்தில் தாபரிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், தேவன் ஒரு மனிதனுக்கு இரக்கம் பாராட்டும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், அது அளவிட முடியாததா இருக்கிறது. இங்க ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு இறங்குவார், இரக்கம் பாராட்டுவார். அது மட்டுமல்ல, அப்படி கர்த்தர் தமது ஜனத்துக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை தேசத்தில் சமாதானத்தோடு சுகத்தோடு வாழ்ந்திருக்க செய்யும் பொழுது அந்நிய புத்திரர்களும் இவர்களோடு சேர்ந்து கொள்ளுவார்களாம். என்னைக்குமே இந்த உலகத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம நல்லா இருந்தா நம்மளை சுத்தி 4 பேர் இருப்பாங்க. நம்ம ஆசீர்வாதமா இல்லைன்னா நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? இதான் உலக நீதி. அப்ப இன்றைக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உன் தேசத்தில் சமாதானமா தாபரிக்க பண்ணுவேன். நீ அறியாத ஜனங்கள் வந்து உன்னை சேர்ந்து உன் கூட என்ன பண்ணுவார்கள்? வாசம் பண்ணுவார்கள். அப்போ கிருபை பெற்ற ஒரு ஜனமாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டபடியினால் இந்த சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். நாம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக, அவர்கள் கவலைகளை மாற்றுவீராக, அவர்கள் நிந்தையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, அவர்கள் நெருக்கத்திலிருந்து சமாதானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீராக. உம்மை நோக்கி பார்க்கிறபடினால் அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து மகிழ்ந்து சுகமாய் தங்கியிருக்க கிருபை செய்யும். அவர்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் ஜாதிகளும் அவர்களை சேர்ந்து கொள்ளும்படி உமது இரக்கமானது அவர்களுக்கு சம்பூர்ணமாய் கிடைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.